श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमः भुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் இன்றைய ஸ்லோகம் 23வது ஸ்லோகம். இந்த ஒரே ஸ்லோகத்தில் சங்கரர், பாஸ்கரர், யாதவ பிரகாஷர் என்ற 3 மதாச்சாரியர்களால் நடத்தப்பட்டு நடையாடி வரும் மதங்களை சுருக்கமாக பிரதான அம்சங்களை மறுக்கும் முகமாய் காட்டி அருள்கிறார் ஸ்ரீ பராசரபட்டர் இந்த ஸ்லோகத்தில். தேகோ தேகினி காரணே விகிருதயோ ஜாதி குணா கர்ம ச திரவ்யே நிஷ்டித ரூப புத்தி வச்சனா தாத்ஸ்யாத் ததேதம் ஜகத் விஸ்வம் त्वय्यभिमन्यसे जगदिशे तेनात् विधीयस्ततः मायोपाधिविकारसङ्करकथा का नाम रङ्गेश्वरा. देहो देहिनि कारणे विकृतयो जातिः गुणा कर्म च द्रव्ये निष्ठितरूपबुद्धिवचनात् तात्स्यात् तदेतं जगत् विश्वं तय्यभिमन्यसे जगदिशे तेनाद्वितीयस्ततः मायोपाधिविकारसङ्करकथा का नाम रङ्गेश्वरा. இதில் ஸ்ரீரங்கநாதா உடலானது ஆத்மாவை விட்டு நீங்காமல் உள்ளது. காரியப் பொருள்களின் மாற்றங்கள் அனைத்தும் அவற்றின் காரணப் பொருள்களை விட்டு நீங்காமல் உள்ளது. காரணம் காரியம், காரணம்ங்கிறது மண் அப்படின்னா காரியம்ங்கிறது குடம், மண் குடம், கடம் குடம், அது மாதிரி சட்டி, அது இல்லாமல் அந்த நிறம், குணம், அதனுடைய பயன்கள் அதெல்லாம் அந்த காரணப்பொருள்லேருந்து நீங்காமல் இருக்கிறது. இப்படியாக ஒன்றின் அனுபவம் புத்தி மற்றும் சொற்கள் மூலம் அனுபவிக்கப்படுகிறது. இப்படியாகவே நீயும் அனைத்து உலகத்தையும் உன்னிடமிருந்து நீங்காதபடி சங்கல்பம் செய்து வைத்துள்ளாய். இதனால் நீ அத்விதீயன், இரண்டாவது என்று இல்லாதவன் என்று கூறப்படுகிறாய். இப்படி இருக்கும்போது மாயாவாதங்களும் உபாதிவாதங்களும் விகாரவாதங்களும் எப்படி நிலை நிற்கும் என்கிறார். இன்னும் விவரித்து சொல்லணும்னா, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு பார்க்குறேன். இது சங்கர மதத்தவர் முக்கியமாக கொள்ளும் அத்விதீய ஸ்ருதிக்கு அர்த்த நிர்வாகம் பண்ணுகிறார். அதாவது சாந்தோக்கியோபனிஷத்தில் ஏகமேவ அத்விதீயம் என்று இருக்கிறது. சதேவ சோம்யேதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் என்ற வாக்கியம் சொல்லுகிறது. இதன் பொருள் என்ன அப்படின்னா, சோம்ய யாகத்தில் சோமபானம் பருக ஏற்றவனான ஸ்வேதகேதுவே, இதம் நேராக தெரியும் இந்த உலகமானது, அக்ரே முதலில் சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளய காலத்தில் சதேவ ஏகமேவ அத்விதீயம் ஆசீத், சதேவ சத் என்னும் பொருளாகவே, ஏகமேவ ஒன்று மட்டுமாகவே, அத்விதீயம் இரண்டாவது இல்லாததாக ஆசீத் இருந்தது. சத் அப்படின்னா இருக்கும் பொருள்னு அர்த்தம். துளி கூட அழியாமல் மாற்றமடையாமல் எப்போதும் இருக்கும் பொருள் அப்படின்னு அர்த்தம். அது பிரம்மன் மட்டும்தான். அதுதான் சத் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அத்விதீயம், உலகம் முதலில் சத்தாக இருந்தது என்று சொன்னபடியால் சத் எனும் பொருள்தான் உலகத்தில் மூல காரணம். பானை மண்ணாக இருந்ததுன்னு சொல்கிறோம். பானைக்கு மண் காரணப்பொருள், உபாதான காரணப்பொருள். அதுபோல் உலகம் சத்தாக இருந்ததுன்னா சத் என்பது உபாதான காரணம். அந்த சத் பிரம்மம் ஏகமேவ, இந்த உலகமானது முதலில் ஒன்றாகவே இருந்தது.
அதாவது முதல்ல மண்ணாக இருந்தது, அப்புறம்தான் பானை ஆயிடுது அப்படின்னு சொன்னால் மண் தானே பானைக்கு காரணம், உபாதான காரணம். அதுபோல் மண்ணே பலவாக ஆயிற்று. அந்த மண் தான் சட்டியாச்சு, பானையாச்சு, அப்புறம் ஒரு குடுவையாச்சு, இப்படிலாம் சொல்லலாம். அந்த தங்கம் தான் செயினாச்சு, மோதிரமாச்சு அப்படின்னு சொல்லலாம். அத்விதீயம், வேறு ரெண்டாவது கிடையாது. அதாவது உபாதான காரணம் தவிர நிமித்த காரணம் என்று வேறொன்றும் கிடையாது. சத்பிரம்மே உலகத்துடைய உபாதான காரணம், நிமித்த காரணம் ரெண்டும். இப்படி நம்முடைய சம்பிரதாயம் தெரிவிக்கிறது. இதை ஹே ரங்கேஸ்வரா, திருவரங்கநாதரே, தேகா உடலானது, தேகினி உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவிடத்திலும், விக்ருத்தயா குடம், துணி முதலான வேறுபாடுகள், காரணே அதற்கு காரணமான மண், நூல் இவைகளில், அதாவது குடத்தோடைய காரணம் மண், துணியோட காரணம் நூல் இவைகளிலும், ஜாதிகி கடத்துவம் பட்டத்துவம் என்பன போன்ற அதற்கான ஜாதிகள், பானை, கடம், குடுவை, ஷட்டி, அது மாதிரி, குணாகா கருப்பு, வெண்மை, சிகப்பு என்ற ரூப குணங்கள், கர்மச்ச உருவாகுதல், வருகை, நிற்கை போன்ற செயல்கள். இப்படி திரவ்யே ஒரு பொருளில் தாத்ஸ்யாத், அதாவது தாத்ஸ்யாத்னா ஒருபோதும் விட்டு பிரியாத விசேஷணம் என்ற நிலையால், நிஷ்டித ரூப புத்தி வச்சனாக, பதவுரையை முதல்ல சொல்லிடுவோம், அப்புறம் தெளிவுரை சுவாமி தெரிவிப்பதை நம்ம முடிந்தவரை புரிந்து கொள்ளலாம். உருவின் அனுபவம், உலக வழக்கு என்னும் இவைகளை நிலையாக பெற்றனவாக கொண்டு, ததா அதே போல, இதம் இந்த, விஸ்வம் ஜெகத் எல்லா உலகத்தையும், துவயி தேவரீரிடத்தில், அபிமன்யசே இருக்கும்படி திருவுள்ளப்பட்டிருக்கிறேன். அபிமன்யசனா இது உள்ள இருக்கும்படி திருவுள்ளப்பட்டிருக்கிறேன். தேன இப்படி ஆனபடியால், அத்விதீயா ஏகமேவ அத்விதீயம் என்றவாறு தேவரீருக்கு நிகராக மற்றொருவர் இல்லை என்பதாக ஜெகதிஷே ஸ்ருதிகளால் சொல்லப்படுகிறேன். ததகா அப்படி ஆனபடியால், மாயா எந்த விசேஷமும் அற்ற பிரம்மம் ஒன்றே மாயா எனப்பட்ட அவித்யினால் தன்னை பலவாறாக காண்கிறது என்றது சங்கரரின் கூற்று. இந்த எந்த விசேஷமும் மற்ற பிரம்மம், அந்த ஒன்றே தன்னை பலவாறாக காண்கிறது அவித்யால், அஞ்ஞானத்தினால் என்பது சங்கரரின் கூற்று. உபாதி ஒன்றேயான பிரம்மம் அந்தக்கரண உபாதி பேதத்தால் வெவ்வேறாக தோன்றுகிறது என்பது பாஸ்கரரின் கொள்கை. விகார பிரம்மம் என்ற பொருளே சேத்தனம் அச்சேத்தனம் ஆகியவாகிய மாறுபாடுகளை அடைகிறது என்பது யாதவ பிரகாசரின் கொள்கை. இது முதலான சங்கரகதா, அந்த சங்கரகதா அப்படிங்கிறது இவைகளின் தொடர்பாலேயே உலகம் தோற்றமளிக்கிறது என்ற கல்பனை கதைகள். நாமா அவைகள் யாவும் பிசகு, ஏது இதெல்லாம், இந்த கதைகள் ஏது கிடையாது. இப்படி ஒரே ஸ்லோகத்தில் சங்கரர், பாஸ்கரர், யாதவ பிரகாஷர் 3 மதாச்சாரியர்களால் நடத்தப்படும் நடையாடி வரும் மதங்களை சுருக்க பிரதான அம்சங்களை மறுக்கும் முகமாய் காட்டி அருள்கிறார் சுவாமி. இது சாந்தோக்கிய உபநிஷத்தில் சத்வித்தையில் ஏகமேவ அத்விதீயம் என்றது சதேவ என்ற போது ஒரு ஏவகாரம், ஏகமேவ என்ற போது மீண்டும் ஒரு ஏவகாரம், ஏகம் என்றும் அத்விதீயம் என்றும் இதற்கு தவிர இரண்டாவது வேறொரு பொருள் கிடையாது என்றும், இப்படி 4 விதமாய் ஒரே பொருள் இருக்குது என்பதை காட்ட ஸ்ருதி பயன்படுத்தியுள்ளது. அதெல்லாம் வீணாக போகக்கூடாது, ரொம்ப அழகாக இப்படி பயன்படுத்துகிறது. சங்கரருடைய மதம் பிரம்மம் ஒன்று மட்டும்தான் உண்மையானது, உலகம் பொய்யானது. ஜீவன் என்பது பிரம்மம்தான், வேறில்லை. பிரம்மமே தான் ஜீவனாக நமக்கு தெரிகிறது. பிரம்மம் என்பது உண்மை, ஜீவத்தன்மை பொய்யானது. ஜீவர்கள் பலர் இருப்பதாக தெரிவதெல்லாம் ஒரு மாயை. பிரம்மம் ஒன்றுதான் அப்படி தவறாக தோன்றுகிறது. அதாவது தரையில் ஒரு வளைந்த கயிறு இருந்தால் அது பாம்பு என்றும் நீர்க்கோடு என்றும் பலவிதமாக தோன்றுவது போல் பிரம்மம் ஒன்றே பல பொருள்களாக நமக்கு தோன்றுகிறது. வெறும் தோற்றம்தான் தவிர உண்மை இல்லை. ஆக பேதம், வேறுபாடு என்பதே உண்மையில் கிடையாது. உண்மையானது அதுதான் அத்வைத்தம் அப்படின்னு அங்கே தெரிவிக்கிறது.
பிரம்மமானது ஞானம் மட்டும் ஸ்வரூபமானது. ஞானம் மட்டுமே ஸ்வரூபம். அவள் அத்வைத்தத்தின்படி பிரம்மத்துக்கு எந்த குணமோ தன்மையோ ஒன்றும் கிடையாது. அஞ்ஞானம் அவித்யை என்ற ஒரு தோஷம் பிரம்மத்தை மறைக்கிறது. அதனால்தான் பலவித உலகப் பொருள்கள் தோன்றுகிறது. உண்மையில் அது கிடையாது. இப்படியெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். கழுத்தில் தங்கச் சங்கிலி இருப்பது தெரியாமல் அதை தேடிக்கொண்டிருந்தான் ஒருவன். பின்னர் யாரோ சொல்லிக் கொடுக்க அது கழுத்திலேயே இருப்பது தெரிந்து சங்கிலி கிடைத்து விட்டது என்று சொன்னான். அதுபோல்தான் மோட்சம் என்பதும் புதிதாக கிடைக்க வேண்டியது எதுவும் இல்லை, ஏற்கனவே இருந்தது, மறைந்திருந்தது, இப்போது மறைவு நீங்குகிறது. இதுதான் இவர்களுடைய வாதம். அதே பாஸ்கர மதம் என்ன சொன்ன, கண்ணுக்கு நேராக பேதம் தெரிகிறது, வேதத்தின் மூலம் அபேதம் தெரிகிறது, ரெண்டும் முரண்படுகிறது. அதில் வேதம் சொல்வதைத்தான் ஏற்க வேண்டும் என்பது சங்கரர் மதம். இரண்டும் முரண்படாது, இரண்டையும் ஏற்கலாம் என்பது பாஸ்கரருடைய மதம். கண்ணுக்கு நேராக வேறு வேறு ஆள்லாம் தெரியாது, பேதம் தெரிகிறது, வேதத்தில் அபேதம் தெரிகிறது, ரெண்டுமே உண்டு அப்படிங்கிறது பாஸ்கரர் மதம். இது பேத அபேதவாதம் என்பார்கள். உலகம் பொய் அல்ல, மெய்யானது. பிரம்மம் குணங்கள் நிறைந்தது. மண்ணிலிருந்து பானை உண்டாவது போல் பிரம்மத்திலிருந்து அச்சேதனம் உண்டாடுது, அதுவும் ஒரு மாற்றம்தான். காரணப்பொருளே காரிய பொருளாக மாறுகிறது. ஆனாலும் ஒரே பொருளானாலும் காரணப்பொருளே போதுமே என்று விட முடியாது. மண் கட்டியை வச்சுட்டு நீர் கொண்டு வர முடியுமா? பானையாக்கினா தான் கொண்டு வர முடியும். எனவே உலகம் பிரம்மத்தை விட வேறு. பிரம்மத்துக்கும் உலகப் பொருட்களுக்கும் பேதம் அபேதம் என்று ரெண்டையும் வேதம் சொல்வார். ரெண்டுமே உண்டு. பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் பேதம் அபேதம் என ரெண்டுமே உண்டு. இப்படியெல்லாம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் பாஸ்கர மதத்தில் விஷ்ணு உயர்ந்த தேவன் என்பதும் வைணவர்கள் போல் திருதண்டி சந்நியாசமும் உள்ளது. இப்போ அது பிரச்சாரத்தில் இல்லை. ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே எனும் அத்வைத்தத்தை தியானம் செய்ய வேண்டும், அதுவே மோட்சத்துக்கு உபாயம், கூடவே யாகம் முதலான கர்மங்கள் துணை புரியும் என்பது பாஸ்கர மதம் சொல்கிறது. இப்படி அவர்கள் சொன்னது. யாதவ பிரகாச மதம் ஒரே கடலே அலைகளாகவும் நீர்க்குமிழியாகவும் பலவாக ஆவது போல ஒரே பிரம்மமே அச்சேதனமாகவும் சேத்தனமாகவும் ஆகிறது. பாஸ்கர மதப்படி ஜீவன் பிரம்மத்திலிருந்து உண்டானது இல்லை, நித்தியமானது. ஆனால் இம்மதப்படி ஜீவனும் அச்சேதனம் போல பிரம்மத்திலிருந்து உண்டாகிறது அப்படின்னு யாதவ பிரகாஷ் சொன்னார். கர்மம் ஞானம் என்ற ரெண்டுமே மோட்சத்துக்கு உபாயம் யாதவ பிரகாசம். நாராயணனே உயர்ந்த தெய்வம். பரமபதத்தில் பகவானுக்கு அதீனமாக இருப்பது மோட்சம். அங்கு பரபிரம்மமாகவே ஆகிறான் என்பது கிடையாது. இருவருக்கும் பேதம் உண்டு. பரபிரம்மத்திலிருந்து உண்டானவன் என்பதால் அபேதமும் உண்டு. அதாவது பாஸ்கர மதத்தின்படி பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் அபேதம் இயல்பானது, பேதம் உபாதியை இட்டு வந்தது. ஆனால் இந்த மதத்தின்படி அபேதம் பேதம் ரெண்டுமே இயல்பானது. ஜீவனும் பிரம்மத்திலிருந்து உண்டாகும் காரிய பொருள் என்பதால் பேத அபேதம். இப்படி குழப்புகிறார்கள் அவர்கள். ஸோ இங்கே இது பெரிய வாதமாக வளர்த்து வைக்கப்பட்டது. அதாவது ஒரு சிப்பியை பார்த்து வெள்ளி கிடைக்காதா என்று அதையே எண்ணி ஏங்கினவனுக்கு இருட்டில் சிப்பியே வெள்ளியாக எப்படி தோன்றுகிறது என்பதை விளக்க முற்பட்ட பிரபாகர் அங்கு உண்மையான ஞானமே இல்லை என்கிறார். எவன் சிப்பியை வெள்ளியாக எண்ணினானோ அவனுக்கு மட்டும் அப்போது அங்கு வெள்ளி வந்துவிட்டது என்கிறார்கள் அத்வைதிகள். இதை கொண்டு வெள்ளியால் ஆகும் செயல்களை செய்ய முடியாது, விற்று பணமாக்க முடியாது. இதை கொண்டு வெள்ளியில் உத்திரணியோ சொம்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரிஜினலாக சிப்பி தான். இப்படி அவன் பார்வையில் அது வெள்ளி. ஆகவே சிப்பியில் உண்மையில் வெள்ளி இல்லாவிட்டாலும் ஒரு வெள்ளி வந்துவிட்டது அவன் மனசில் என்கிறார்கள் அத்வைதிகள். அதுபோன்று உலகமும் பிரம்மத்திடம் உண்மையில் இல்லாவிடனும் இருப்பது போன்று தோன்றுகிறது. இது பெரிய வாதமாக வளர்ந்து அவர்களால் வளர்த்து வைக்கப்பட்டது. ஸோ இப்படி நேராக மார்க்கங்கள் இருக்கும்போது மாயா உபாதி விகாரங்கள் முதலானவைகளை கொண்டு உலக இல்லை என்று சங்கர பாஸ்கர யாதவ பிரகாஷிகள் கூறுவது எப்படி? இந்த கதையே காணுமே. அதாவது நத்விதீயம் அத்விதீயம் என்ற இரு சொற்கள் இங்கு வருகிறது. அதாவது ஒரு மஞ்ச கிரேஷந்தி என்று ஒரு வாக்கியம். மஞ்சம் என்பது கட்டிலை கூறும். கட்டில் கூச்சலிடுமா?
கட்டில் சத்தம் போடுமா? சிறு குழந்தைகள் தொல்லை கொடுத்து வந்தனர். அவர்களை தூக்கி கட்டில் மேலே உட்கார வச்சு விட்டார் அம்மா. அந்த சிறுவர்களுக்கு தாங்களாகவே அந்த கட்டிலிருந்து இறங்குவதற்கு பயம். அந்த கட்டிலேயே உட்காந்து ஓன்னு கூச்சலிடுகிறார்கள். இவ்வளவு கருத்துக்கள் அந்த கட்டில் கூச்சலிடுகிறது அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி இடங்கள் அதன் மேல் இருப்பதை அதற்கு ஆதாரமான சொல்லை கொண்டு சொல்வது. அதாவது உலகம் சிரிக்கும் அப்படின்னா உலகம் சிரிக்காது, உலகத்தில் உள்ள மக்கள் சிரிப்பர்னு அர்த்தம். அதே போல இங்கு உலகே பகவான் என்றால் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் பகவான் அப்படியே இருக்கிறார், உள்ளே இருக்கிறார் என்பதை கொண்டு இப்படி பிரயோகம் வந்தது. இந்த நிர்வாகமே உண்மையில் பிழையற்ற நிர்வாகம். இப்படி தான் நம்ம அனுபவிக்கணும். ஒரு சோழராஜன் அத்விதீயராக விளங்குகிறார் ஆளவந்தார் காட்டும்போது, யதா சோழ நிருபகா சம்ராட் அத்விதீயோ அஸ்தி பூதலே இதி தத்துல்ய நிருபதி நிவாரணபரம் வச்சக நது தது பிருத்திய தத் புத்திர நிவாரணபரம் யதா. அதாவது ஒரு சோழ மன்னன் அத்விதீயராக விளங்குகிறார் அப்படின்னா வேறு ஒருவன் இல்லாமல் விளங்குகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சக்கரவர்த்தியா இவருக்கு ஈக்குவல் யாரும் இல்லை என்று விளங்குகிறார்னு அர்த்தம். பராக்கிரமசாலியாக விளங்குகிறார், இவருக்கு நிகரான பராக்கிரமசாலி வேறு யாரும் இல்லை என்ற அர்த்தம். இவரே சக்கரவர்த்தி என்பதை காட்ட வந்தது அத்விதீயா. அதை விட்டுட்டு இவருக்கு வேறொருவர் இல்லை அப்படின்னா வேலையாட்கள், மனைவி, மக்கள் யாருமே இல்லை என்று பொருள் கூறுவது தவறு, அபார்த்தங்கள் என்று ரொம்ப அழகாக இங்கு தெரிவிக்கப்படுகிறது. அது மாதிரி இந்த இடத்துல மூன்றையும், அத்விதீயம் என்ற சொல் பிரம்மத்தை தவிர வேறு பொருள் இல்லை என்பதை காட்டாது. ஸோ இந்த இடத்துல மற்றொரு பொருளை காட்டும் அதற்குள்ளே உள்ள வைலட்சணத்தை இதெல்லாம் காண்பிக்க வேண்டும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ஒரே ஸ்லோகத்தில் சங்கர மதம், பாஸ்கர மதம், யாதவ பிரகாஷ மதம், இந்த 3 மதாச்சாரியர்களால் நடத்தப்பட்டு நடையாடி வரும் மதங்களை சுருக்க பிரதான அம்சங்களை மறுக்கும் முகமாய் காட்டுகிறார். நிர்விசேஷ சின்மாத்திரமான பிரம்மம் ஒன்றே மாயை என்று சொல்லப்படுகிற அவித்யினால் தன்னிடத்திலே உள்ள பல பொருள்களாம் தன்மை உடையதாக காணப்படுகிறது என்பது சங்கரவாதம். அந்தக்கரணம், மனம் முதலிய வேறுபாட்டால் ஒன்றான பிரம்மம் வெவ்வேறு ஜீவனாக தோற்றமளிக்கிறது என்பது பாஸ்கர மதம். பிரம்மமே சித்தாகவும் அச்சித்தாகவும் பரிணமிக்கிறது, மாறுகிறது என்பது யாதவ பிரகாஷ மதம். இப்படி அவரவர்கள் மாயை உபாதி விகாரங்களை கற்பிப்பது அத்விதீய ஸ்ருதி நிர்வாக அர்த்தம். இவை ஒன்றும் கொள்ளாமல் தானே அத்விதீய ஸ்ருதி சுலபமாக நிர்வகிக்கப்படுகிறது என்கிறார் பட்டர். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. அதாவது இந்த உலகம் அனைத்தும் தேகமாய், தேவரீர் தேகியாய், இவை அனைத்தும் காரியமாய், தேவரீர் காரணமாய், இவை அனைத்தும் ஜாதி குண கர்மங்களைப் போன்று ஆதேயமாய், தேவரீர் ஆதாரமாய் இருப்பதனாலே அத்விதீயம் எனப்படுகிறது. எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்கிறபடியால் சித்தும் அச்சித்தும் பகவானுடைய சரீரம் என்றாயிற்று. அடியேன் தன்யோஸ்மி.